بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்து இன்றைய தினம் உயிரினங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்கிற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு உயிரினங்கள் மீது எவ்வாறு கருணை காட்ட வேண்டும் என்பதை இன்றைய தினம் அறிய இருக்கின்றோம். இந்த தலைப்பை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் கேரளாவிலே ஒரு சம்பவம் நடந்தேறியது. அதையெல்லாம் நாம் பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் டிவி செய்திகளிலும் நாம் பார்த்தோம். அது என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு ஏழை உணவு கேட்டு வருகிற போது அந்த ஏழைக்கு கேரளாவைச் சேர்ந்த ஒரு நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பைனாப்பிள் பழத்தில், அதாவது அன்னாச்சி பழம் என்று சொல்வோம், இந்த பைனாப்பிள் பழத்தில் கொஞ்சம் வெடிமருந்தை உள்ளே வைத்து அந்த ஏழைக்கு கொடுத்தவுடன் அந்த அரியா ஏழை அந்த வெடிமருந்தோடு இருக்கக்கூடிய அந்த பைனாப்பிளை சாப்பிட்டவுடன் அது தன்னுடைய வாயிலே வெடிக்கப்பட்டு மிக பெருமொண்ட அந்த வாயுடைய துவாரத்தில் மிக பெருமொண்ட ஒரு வெடியின் காரணமாக அந்த ஒரு காயம் ஏற்பட்டு அது 2-3 நாட்களாக சுற்றித்திருந்து அந்த வலியை தாங்க முடியாமல் ஒரு தண்ணீருக்குள் சென்று அந்த புண்ணை நனைத்துக் கொண்டு அந்த ஏழை நிறமாத கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறது, பெண் ஏழை. அந்த குழந்தையும் அதுல இறந்து, ஏழை என்கிற குழந்தை இறந்து அந்த தாய் ஏழையும் இறந்து தண்ணீரிலேயே செத்து கிடந்த ஒரு சம்பவம் இந்த உலகத்தையே இன்றைக்கு ஒரு சோகத்திலே ஆழ்த்தி இருக்கிறது. கேரளா மக்களையும் அந்த சோகத்திலே அது ஆழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைய சில செய்திகளிலே அது வந்திருக்கிறது, அப்படி நடைபெறவில்லை என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் நான் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு உயிரினத்தை இது போன்ற கொடுமைகள் செய்வது இஸ்லாம் மிக கடுமையாக அதை விமர்சனம் செய்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரினத்தை எவ்வாறு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த உயிரினத்திற்கு நாம் எவ்வாறு மதிப்பளிக்கப்பட வேண்டும், அதனுடைய உயிரினத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். எப்படி தெரியுமா? இந்த ஏழையோட சம்பவங்கள் மாத்திரமில்லை, தமிழ்நாட்டில் கூட நான் கண்ணார ஒரு செய்தியை பார்த்தேன். வேளாங்கண்ணியிலே ஒரு சம்பவம் நடந்தேறியது. ஒரு குட்டி நாய்க்குட்டியை கழுத்திலே கயிறை கட்டி இந்த பொம்பரத்தை சுத்தி எறிவதை போன்று கடலுக்குள் சுத்தி எறிந்தார்கள். இது நம்ம கண்ணார நம்ம பார்த்தோம். இது ஏன் இதன் தலைப்பு சொல்றோம்னு சொன்னா, அது ஒரு உயிரினம், அது அல்லாஹ் நமக்காக படைத்து வைத்திருக்கிறார். எல்லா உயிரினங்களையுமே மனிதனுக்கு ஒரு பயனுள்ளதாகத்தான் எல்லா உயிரினத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த உயிரினத்தை நாம் கொள்வது, இது போன்று வெடி வைத்துக் கொள்வது, கழுத்தை நெரித்துக் கொள்வது, தலையில அடித்துக் கொள்வது, இப்படி ஒரு கொடுமைகள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல சம்பவங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஒரு முறை ஒரு நபர் வீதியில் நடந்து கொண்டு போகிறார்.
போகின்ற நேரத்தில் அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. தண்ணீர் தாகம் ஏற்பட்டவுடன் அவர் என்ன செய்கிறார்? ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே இறங்கி அவர் தண்ணீரை அறிந்துவிட்டு வருகிறார். தண்ணீர் அறிந்துட்டு வர்றார். வரும்போது என்னன்னு சொன்னா, வெளியே வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நாய் ஈர மண்ணை அந்த நாவினால் அதை நக்கி கொண்டிருக்கிறது. ஈர மண்ணை வந்து அதுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு என்ன செய்யுது? அது ஈர மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. உடனே இந்த மனிதன் நினைக்கிறார், நமக்கு ஏற்பட்டதை போன்றுதானே இந்த நாய்க்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணி அவர் என்ன பண்றாரு? மீண்டும் கிணத்துக்குள்ள இறங்கி தன்னுடைய காலுடைய உரையை கலட்டி தண்ணீரை மெத்திட்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நன்றி உணர்வை அல்லாஹ் பாராட்டி அவருக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அருகில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த மாதிரி பிராணிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த உயிரினத்துக்கு நீங்கள் உதவி செய்தாலும் கருணை காட்டினாலும் அதற்காக உங்களுக்கு கூலி வழங்கப்படும், நன்மை வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த இதே போன்ற இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு பெண்மணி 5 நேரம் தொழக்கூடியவளா இருக்கிறார், நல்ல இபாதத்து, அதாவது வணக்க வழிபாடுகள், நோன்பு வைக்கக்கூடியவளா இருந்திருக்கிறாங்க, தொழக்கூடியவளா இருந்திருக்கிறாங்க, நல்ல தான தர்மம் செய்யக்கூடியவளா இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி நரகத்தில் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ ஏன் நரகத்தில் இருக்கிறான்னு சொன்னா, அவள் ஒரு பூனையை கட்டி போட்டாள். ஒரு பூனைய உணவு கொடுக்காம அந்த பூனையை கட்டி போட்டதற்காக அவள் நரகத்தில் இருக்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த பூனையை அவிழ்த்து விட்டு இருந்தாள். அது எங்கேயோ ஒரு புழுக்களையோ பூச்சிகளையோ சாப்பிட்டு தண்ணீரை குடித்து தன்னுடைய உயிர்கள் வாழ்ந்திருக்குமா இல்லையா? அந்த உயிரினத்தை கட்டி போட்டதற்காக, அந்த பூனை இனத்தை கட்டி போட்டதற்காக அவள் நரகத்தில் இருக்கிறாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த ஒரு உயிரினத்தையும் நான் சித்திரவதை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பிரயாணத்துல போறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல தங்கும் போது ஒரு பறவை என்ன செய்யுது? அப்படி மேலே இறக்கையை அடித்துக் கொண்டு வருகிறது. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த பறவை ஏன் இப்படி வருகிறதுங்கும் போது அந்த பறவை விட்டிருக்கக்கூடிய ஒரு கோழியுடைய முட்டை, அந்த பறவையுடைய முட்டைய எடுத்துட்டாரு, அதனால அந்த குஞ்சை தேடிக்கிட்டு அந்த பறவை வருது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்ட உடனே, நீங்கள் இரக்கம் கொண்டு அந்த பறவைக்கு அந்த முட்டையை கொடுத்து விடுங்கள், அது தன்னுடைய குஞ்சை தேடிக்கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு பறவைக்கும் தன்னுடைய தாய் பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அதுக்கும் மடிகள் இருக்கிறது, அதுக்கும் கருணை இருக்கிறது. அந்த உயிரினத்தின் மீது நாம் கருணை காட்ட வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் இருக்கிறார். அவர் பேர் வந்து உமைர் ரலியல்லாஹு தஆலா, சின்ன பையனா இருக்கிறார். அவன் ரசூலுல்லாஹ் எப்பவுமே கொஞ்சுவாங்க. எப்படி கொஞ்சுவாங்க? செல்லமா கொஞ்சம் போது சொல்லுவாங்கன்னா, உமைரே, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய அந்த சிட்டுக்குருவி அழகா இருக்குதா, நல்லா இருக்குதா ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, அந்த சிட்டுக்குருவி அந்த அந்த குழந்தை வளர்த்தி கொண்டிருக்கிறார், அதை நல விசாரிச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன விளங்குகிறது? ஒவ்வொரு உயிரினங்கள் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் அன்பு காட்டி கருணை காட்ட வேண்டும். அது ஒரு உயிரினம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு உயிரினத்தையும் நீங்கள் தீயிலிட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீயிலிட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான ஒரு விமர்சனத்தை செய்யறாங்க. இப்படி தீயிலிட்டுக் கொள்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவங்களிலிருந்து நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறதுன்னு சொன்னா, அது யானையா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாய்களா இருந்தாலும் சரி, எறும்பா இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் அதன் மீது நம்ம என்ன செய்யணும்? அன்பு காட்டணும், கருணை காட்டணும். ஏன்னா அதுக்கு உயிரினங்கள் என்கிற அடிப்படையில இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு இந்த கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிகவும்
வேதனை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. இப்படியாப்பட்ட சம்பவங்களில் இருந்து நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்களாக நம்ம மாற வேண்டும். அதற்கு உயிர், அதற்கு வலி, அதற்கு வேதனை என்பது இருக்கிறது. அதை எதை நமக்கு இறைவன் உண்ணுவதற்காக அனுமதித்திருக்கிறானோ அதைத்தான் நம்ம அறுக்க உண்ணணுமே தவிர எதை அனுமதிக்கவில்லையோ அதையெல்லாம் நம்ம கருணை காட்ட வேண்டும். அறுக்கின்ற விஷயத்தில் கூட சொன்னாங்க, அறுக்கிற விஷயத்திலையும் கூட அந்த பிராணிக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், தொண்டை நல்லா உள்ள ஆழமா இருங்க, அப்ப அது வழி தெரியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி கழுத்தை நெரிச்சு போடுறது, மண்டையில் அடிச்சு கொள்வது, இப்படியான மாமிசங்களை உண்ணுவதற்கு கூட இஸ்லாம் தடை விதிக்கிறது. ஆக ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் நாம் அன்பு கருணை காட்ட வேண்டும் என்பதை இதன் மூலமாக விளங்குகிறது. ஆகவே அன்பு காட்டுவோம், எந்த மிருகமாக இருந்தாலும் அன்பு காட்டுவோம். வாயில் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.